அண்மை செய்தி. நிலத்தை விற்று அதிலிருந்து பணம் மூலம் திரைப்படம் எடுத்தது ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது என்பதுதான் தற்போதைய மிக முக்கிய செய்தி. போதைப் பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்தது அம்பலமாகி இருக்கிறது. நிலத்தை விற்று அதில் வந்த படம் மூலம் திரைப்படம் எடுத்ததும் ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு விசாரணையிலிருந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர். ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கக்கூடிய வேறு என்ன தகவல்கள் இருக்கு? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறையும் கைது செய்தது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவரை சென்னை அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டனர். அதன்படி 7 நாட்கள் காவலில் எடுத்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த 7 நாட்கள் காவலில் பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஜாஃபர் சாதிக் பல்வேறு சினிமா இயக்குநர்கள் மற்றும் நபர்களுடன் தொடர்பு வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதே போல போதைப் பொருள் மூலம் சம்பாதித்த பணத்தை சினிமா தயாரிப்பில் பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காவலில் எடுக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை அவரது மனைவி, அவரது சகோதரர் சலீம் ஆகியோருடைய வங்கி கணக்குகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். அந்த வங்கி கணக்குகளிலும் பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதும் விசாரணை தெரிய வந்திருந்தது. அந்த பணம் குறித்த விசாரணை என்பது ஜாஃபர் சாதிக்கிடம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்கான உரிய விளக்கத்தை ஜாஃபர் சாதிக் தரவில்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமாக சம்பாதித்த பணத்தை தயாரிப்பு நிறுவனத்தில் முதலீடு செய்து பணம் தயாரிப்பதற்கான முயற்சியிலும் அவர் ஈடுபட்டது அமலாக்கத்துறை விசாரணை தெரிய வந்திருக்கிறது. வருமான வரி கணக்கு மற்றும் வங்கி பரிவர்த்தனைகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் போதும் முரண்பாடான பல்வேறு தகவல்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. சினிமா தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பணம் அனைத்தும் போதைப் பொருள் மூலமாக கிடைத்த பணம் என்று தெரிந்துதான் அந்த பணத்தை முதலீடு செய்திருப்பதும் அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டு 1,20,000 என்று வருமான வரி தாக்கல் செய்த ஜாஃபர் சாதிக் 2018ஆம் ஆண்டு 15 லட்சம் ரூபாய் அளவில் சொத்து வைத்திருப்பதும் அந்த வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த அடிப்படையில் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 10 வருட வங்கி பரிவர்த்தனைகளை அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வில் பல கோடி ரூபாய் பண பரிமாற்ற மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பணத்தின் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்ட அதாவது சொத்து ஆவணங்கள் அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்திருந்தார்கள். மேலும் நிலம் விற்றதன் மூலமாக இந்த இவ்வளவு பணத்தை தான் சம்பாதித்ததாக அமலாக்கத்துறையிடம் ஜாஃபர் சாதிக் காவலில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குமூலம் என்பது பொய்யான வாக்குமூலம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். போதைப் பொருள் மூலமாக சம்பாதித்த பணத்தை தான் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்திருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜாஃபர் சாதிக்கை மேலும் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக நீதிமன்றத்தை நாடுவதற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.